உடனே சபா நிர்மாணம் பண்ணி தர்மபுத்திரன் சொல்லி அனுப்பிச்சா. பிராதாக்களோட வந்துட்டார். வந்தா ஹஸ்தினாபுரப்பட்டினத்துல சூதாட்டம் ஆரம்பமாயிடுது. ராஜாக்கள்லாம் வந்திருக்காள், சர்வதேசத்து ராஜாக்களும். இந்த சிவத்தாடுற இடத்துல ரொம்ப பேர் இருப்பம் பாருங்க பக்கத்துல. அவன் என்ன மாதிரி இருப்பம் தெரியுமா? அதுவும் கல்யாணம் கார்த்தியில பார்த்தா எத்தனை பய ஆகாரமும் நிருச்சாரமா கிடைக்கிறது. அப்புறம் சந்தியாவந்தனமா மாத்தியானிகமா ஒன்றும் கிடையாது பாருங்க. சிவத்தாட்டம்னா உட்காந்து ஆடுவன். பின்னாடி இருக்கிறவன் என்ன பாடுபடும் தெரியுமா? ஆஹாஹா போயிட்டேம்மன். இப்ப என்ன உங்க ஒப்பான் தேவேஷம் போயிட்டேம்மன். என்ன போயிடுது? இப்ப அம்மா ஸ்ராதம் போயிடுதா? என்ன போயிடுது? பின்னாடி இருந்து கத்துவன்னே அப்படி எல்லாம் பண்ணுவன். போறதுக்கு அப்படி விளையாடுவா பாருங்க. அது மாதிரி பல பேர்கள் வேடிக்கை பார்க்க எல்லாரும் வந்திருக்காள். அப்போ தர்மபுத்தர் காட்டார், என்னோட ஆட போறான்னு காட்டார். ஷகுனின்னாள். அவன் சொத்து இல்லாதவனாச்சே, அவனை என்னமா நம்பி ஆடுவேன்னா? ஷேர் மார்க்கெட்ல சொத்து இல்லாதவனை அவன் ஷேர் வாங்குறேன்னா அவனுக்கு கொடுக்கணும். பேங்க்ல பணம் இருந்தா தானே கொடுப்பான். என் சொத்தை கொடுக்குறேன் நானா தெரியும். ஷகுனி என்ன சொல்றானோ அதெல்லாம் என் சொத்தை கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்குறேன்னா. அப்படி சொல்லி சூதாட்டம் ஆரம்பிச்சு நடந்தது. நடந்தா என்னன்னா, சகுனி மாயையாய் கபடமாய் தர்மபுத்திரருக்கு தெரியாம காய்களை மாத்தி கழிச்சு அப்படி எல்லாம் இது பண்ணி எதை வச்சு ஆடினாலும் ஜங்கமமான சொத்தெல்லாம் வச்சு ஆடினார், தோத்து போச்சு. தாவரமான சொத்தெல்லாம் வச்சு ஆடினார், தோத்து போச்சு. நிறைய தங்க பாலங்கள் வச்ச சுப்பு தவளைகள் வீடு கட்டி ஒரு இதுவும் 80 பாரம் உள்ள பெரிய தவளைகளை கொண்டு வைக்கிறது. ஜெயிச்சுட்டேங்கிறவன் வேலைக்காரெல்லாம் வச்சு ஆடிவிட்டார். சூதாடுறவனுக்கு எதை வைக்கலாம் எதை வைக்கப்படாதுன்னு தெரியாது. குழந்தைய கூட வச்சு விடுவான். மேல நலச்சரித்திரத்துல வரப்போறது எல்லாத்தையும் வச்சு ஆடி விடுவான் சூதாடி. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை அவன் சூதாடுறவனே வாக்குல உங்க பிதா காலமாயிட்டான்னு சொன்னானா, இந்த வழியா தானே எடுத்துன்னு போவா, அப்ப வரேன் நானா. அவன் என்ன அவனுக்கு அப்படி அந்த ஆட்டத்துல அது மாதிரி வேகம் ஏற்பட்டு போயிடும். கல்லுக்கு மேல அது பிரமத்தை கொடுக்கறது ஜூதம். ஜூதம், பானா, கல்லு கடை, சூதாட்டம், கஷாப்பு கடை, இங்கெல்லாம் பொய் பித்தலாட்டம் இல்லாம இருக்காதா? அந்த நம்பர்னா சொன்னேன், இந்த நம்பர்னா சொன்னேன், கத்துவம் பாருங்க. அதெல்லாம் அந்த பொய்யை சொல்ல முடியா பண்ணுவான் நல்லவனை கூட. அது மாதிரி சூதாட்டம் ஆரம்பிச்சு நடக்கிறது. இப்படி ஒவ்வொன்னா போய் கடைசியில எதை வைக்கிறதுன்னு புரியாம இருக்கிற போது அயம் சஹஸ்ரசமிதா பிரதிஷ்டிதா சுசக்ரோபஸ்கர ஸ்ரீமாஹி ஜாலமண்டிதா சம்ஹ்லாதனோ ராஜரதः ஜைராவஹதி ஜைத்ரோரதவரஸ்ரும்யः மேகநாகரநிஸ்வனः அஷ்டௌயம் புரரச்சாயாः ததஸ்வாசம்மதா வஹந்தினைஷாம் சேத ததாத்பூமிமுகஸ்பிருஷன்னே நமதனம் நாங்கள் இப்ப சூதாட்டத்துக்கு வரும்போது ஏறி வந்த தேர் இருக்கு. 8 குதிரைகள் கட்டின தேர், தங்க மணிகள் எங்க பார்த்தாலும் கட்டி, சம்ஹ்லாதனோ ராஜரதா. கவலை இருந்தா அந்த தேர்ல ஏறி உட்கார்ந்துட்டா கவலை போயிடுமா? அவன் ஈஹாஸ்மான் உபாவகத்து, அவன் ஜெயித்திரமது, அதுல ஏறின்னு போனாலே ஜெயமா. இன்னைக்குத்தான் ஜெயங்கள் கிடைக்கல. தேர்ல ஏறி இது பர்யந்தம் ஜெயம் இல்லாதனால் இந்த சூதாட்டம் ஒண்ணுலகான் கிடைக்கல. எங்க போனாலும் ஜெயத்தை கொடுக்கற தேரது. சிலாங்கள்ல வாங்கின காரை விற்க மாட்டாள். அது வாங்கினதுக்கு அப்புறம் மேல ஸ்ரேயசு ஸ்ரேயசுன்னு அது அப்படியே பழசா போனாலும் ஆத்துல இருக்கணும்னு அதை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டே இருப்பாள். மேகசாகர விஸ்வனா, மேகம் இடி இடிப்பது போலையும் சமுத்திரம் சப்தம் போடுவது போலையும் நாதமுள்ள ரதம், அதுல பிரித்தோல் வச்சு தைச்சு ஆச்சாரத்தோடு கூட அமரக்கூடியதான திவ்ய ரதம் சம்ஹ்லாதனம்னு பேரு. எந்த தேர்ல 8 குதிரைகள், புள்ளி உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியாக உள்ள குதிரைகள், அழகான ஜெயித்திரமான குதிரைகள் கட்டப்பட்டதோ, எந்த குதிரைகளை காலால பூமியில நடக்கிற ஜீவன் மிந்த முடியாதோ, இந்த குதிரைகளை இது ரோட்ல போச்சேனா காலால பின்னாடி வரக்கூடிய இன்னொரு ஜீவன் இதை தாண்டின்னு போக முடியாதான், விடாதாங்க. இது முன்னாடி போகணும். ஆகாசத்துல பறக்கிறது ஒண்ணா முன்னாடி போகலாம். பதாத் பூமி உபஸ்பிருஷன், காலுனால பூமியில நடக்கக்கூடியதான ஜீவன் இந்த குதிரைகளை மிந்திட்டு போக முடியாதான். அப்படிப்பட்ட திவ்யமான குதிரைகள் கட்டப்பட்ட தேரே இது என்னுடைய பொருள், இது சூதாட்டத்தில் வைக்கிறேன்னு சொன்னார். உடனே காய நகத்தினான். ஜிதமித்யேவ சகுனி
யுதிஷ்டிரமபாஷத ஜெயிச்சு விட்டேன்னு விட்டார். காயனாச்சினா ஜெயிச்சேங்கிறான், இவர் ஜெயிச்சியா இல்லையான்னு கூட பாக்குறது இல்லை. உடனே போயிடுச்சு. என்ன மாசக்கணக்கா நடந்ததுக்கு சூதாட்டம். நான் சுருக்க சொல்லிவிட்டேன். அவர் ஆடினவர் போய் காட்டானா தெரியும். சந்தியாவந்தனம் உபன்யாசத்துல மெனக்கிடும், பண்டத்துல சுருக்கம் பண்ணிவிடலாம். இது உபன்யாசத்துல சுருக்கம் அங்க நீளம்.